சகி மச்சரேகை படைத்த முடிமலரை கண்டிப்பா நீ காணதாமா போற. அப்புறம் முடியுமா? முதுகில மச்சரேகை படைத்தவரை கண்டிப்பா நீங்க பார்க்க போறீங்க. சத்தியமா நீ காணதான் போற. நீ போய் டவுட் இருந்தா கூட அப்படி கேட்டுனாங்க எல்லாரையும். சத்தியம் தான். ஆமா, ஏன்னா வேதவாசி வேற உள்ளபடி சொல்லி இருக்கிறாரு உங்க தந்தை இடத்துல. கண்டிப்பா பஞ்ச பாண்டவர் வருவாங்க. அந்த பஞ்ச பாண்டவர் அர்ஜுன வில்லு வலிப்பாரு. ஐயர் வேற சொல்லிக்கிறாரு. நாகராஜ் வேற தவிச்சிக்கிறான் அவனு. அக்னி தண்ணி சகி கண்டிப்பாக காண்பேன. கண்டிப்பா தான் காண போறம்மா. ஏமா என் மனது அப்படி. உனக்கு என்னமா சந்தேகம்? ஒருபோதும் என் மனது சற்றளவு காண முடியும் என்ற நம்பிக்கையே இல்லடி. சஞ்சலமே படாதம்மா. அக்னி தன்னில் பிறந்த அக்னி தன்னில் பிறந்த பிதானமித்த தக்கவில் அழகன் என்று சபதனில் தோன்றாவிட்ட இத்தனம் வளைத்து என்ன மனம் செய்யாவிட்டார். இரண்டாம் சுரா இக்கனாவில் வாழத்தி செய்யாவிட்டால் மிக்க செந்தளர நீட்டி என் அவிய பொக்கிக் கொள்வேன். அக்னி தன்னில் பிறந்து பிதானமித்த தக்கவில் அழகன் நின்று சபதனில் தோன்றாவிட்ட மிக்க சந்தலை மீட்டி என்ன மன புரியாவிட்ட என்ன மன செய்யாவிட்டால் மிக்க சந்தலை மீட்டி என் ஆவியை போக்கிக் கொள்வே. அம்மா எகுவினால் கொண்ட வில்லை நாட்டிருக்கிறார். இமயமலை சாரலில் அறியாமல் இருந்து எகுவினால் கொண்ட வில்லை நாட்டிருக்கிறாங்க. நீ தெரிவித்ததை போல அந்த பாண்டவர்கள் அனுப்புறது அர்ஜுனை தவிர இந்த வில்லை யாரும் வளைக்க முடியாது அம்மான்னு தெரிவித்திருக்கிற. ராஜாதி ராஜரெல்லாம் வந்து அமர்ந்திருப்பாங்க. அந்த பாண்டவர் எங்க வரப்போறாங்க? ஒருவேளை இந்த வில்லை யாராவது வளர்த்து விட்டால் வளர்த்து விட்டால் எந்த அக்னியில் நான் பிறந்தேனோ என் தந்தை செய்யக்கூடிய ஏகத்தில் நான் அக்னியில் பெண்ணாக பிறந்தவன். இந்த உடம்பை அந்த அக்னிக்கு சூறையாக்கி என் ஆவியை நான் போக்கிக் கொள்வேன். அம்மா போக்கிக் கொள்வேன். அப்படி எல்லாம் ஒன்று நேராதம்மா. கண்டிப்பாக பர்குணா வருவாரு. இந்த வளையாத வெள்ளை வளைப்பாரு. உன்னை மாலை சொல்றாரம்மா. பையனன் என்ன செய்வேன் தனஞ்சய வரக்கானே தக்கி என்ன செய்வேன் தனஞ்சய வரக்கானே
சகி, இந்த நேரத்தில் நான் என்ன செய்ய போறேன்மா? ஏம்மா எப்படி வரப்போறாங்க? கண்டிப்பா வருவாங்கம்மா. வர முடியாதடி. வருவாங்கம்மா. ஏம்மா அந்த பாண்டதிரவினையால் பஞ்ச பாண்டவருக்கு பஞ்ச பாண்டவருக்கு பாண்டதிரவினையால் பஞ்ச பாண்டவருக்கு இது போடுறாங்க. அம்மா, அந்த ஐவரை பெத்தெடுத்தார் அந்த பாண்டு மகாராஜன். ஒருவேளை ஏதாவது தவறு செய்திருந்தா இந்த பிள்ளைகளை சார்ந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாண்டு மகாராஜன் யாருக்கு என்னமா தீவினை செஞ்சிருப்பாரு? அப்படி எல்லாம் ஒன்று நேர்ந்துக்காதம்மா. இருக்காதா? ஆமாம்மா, பஞ்சபாண்டவருக்கு ஒருவேளை இப்படி செய்து இப்படி இருக்குமா? எப்படிம்மா சகி, அந்த குந்தி வீணையால் கொத்தவர் ஐவாரிக்கு குந்தி வீணையால் கொத்தவர் ஐவாரிக்கு